2030ஆம் ஆண்டளவில் தேயிலை உற்பத்தியை 400 மில்லியன் கிலோகிராம் வரை அதிகரித்து தேயிலை ஏற்றுமதி வருமானத்தை 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்துவதே அரசாங்கத்தின் பிரதான இலக்காகும். அதன் பொருட்டு சிலோன் டீ வில்லேஜ் எனும் பெயரில் இந்த தேயிலை கிராமங்கள் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டத்தின் முதலாம் கட்டத்தின் கீழ் இந்த வருடத்திற்குள் நாடளாவிய ரீதியில் உள்ள 144 தேயிலை பரிசோதகர் பிரிவுகளை உள்ளடக்கி 144 தேயிலை கிராமங்களை ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதனிடையே தேசிய தேயிலை இலக்கை நோக்கிய தேசிய தேயிலை கிராம திட்டம் நாவலப்பிட்டி ஹப்புகஸ்தலாவில் ஆரம்பிக்கப்பட்டது. பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, பாராளுமன்ற உறுப்பினர்கள், சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் நிமல் உடுகம்போல உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலரும் பங்கேற்றிருந்தனர். உண்மையில் கிரிக்கெட் அல்லது வேறு எந்தவொரு விளையாட்டிற்கும் முன்னதாகவே உலகிலேயே மிகச்சிறந்த தேயிலை விற்பனையாளராகவே இலங்கை உலகிற்கு முதலில் அறிமுகமானது. ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசாநாயக்கவும் இந்த அரசாங்கமும் கலந்துரையாடினர், கொள்கைகளை வகுத்தனர், இலக்குகளை நிர்ணயித்துள்ளனர். இந்த நாட்டில் உற்பத்தி பொருளாதாரத்தை உருவாக்கவும் உழைக்கும் மக்களுக்கு தைரியத்தை அளிக்கவும் அரசாங்கத்தின் தேவைக்கேற்ப நிதியை ஒதுக்கி திட்டமிட்டு செயற்பட வேண்டும் எனவும் தீர்மானித்துள்ளனர். அந்த முயற்சிகளின் பிரதிபலனாகவே இவ்வாறான எண்ணக்கருக்களும் திட்டங்களும் இந்த நாட்டிற்கு பங்களிப்பாகவும் கொடையாகவும் கிடைத்தன என்பதை நான் இங்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். கடந்த வருடத்தில் எமது சிலோன் தேயிலை ஒரு கிலோவிற்கு $5.85 கிடைத்தது. நாம் போட்டியிட நினைக்கும் கென்யாவின் தேயிலைக்கு வெறும் $2.65 வரையிலான தொகையை கிடைத்தது. ஏனைய நாடுகளை பற்றி பேசுவதானால் இதே நிலைமைதான். எமது தேயிலையின் பெறுமதிக்கு நிகரான எந்த ஒரு தேயிலை வகையும் உலகின் வேறு எந்த ஒரு நாட்டிலும் உற்பத்தி செய்யப்படுவதில்லை. எனவே ஒரு நாடாகவும் தேயிலை கைத்தொழிலாகவும் இந்த வர்த்தக நாமத்தை பாதுகாப்பது அல்லது வேறு வார்த்தைகள் கூறுவதானால் இந்த சந்தையை பாதுகாப்பது எமது கடமையாகும்.